Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான ரெசிபி பார்க்க போறோம். அதான் சன்னா டால் ரெசிபி. நம்ம எப்போதுமே துவரம் பருப்புல தான் டால் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம கடலை பருப்புல டால் பண்ண போறோம். அதை எப்படி பண்றதுன்னு இப்ப நம்ம பார்ப்போம். அடுப்புல கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். ஆயில் நல்லா காயட்டும். அதுல ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 மெல்லிசா கட் பண்ணி இதில் போட்டுருவோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர கிண்டி விட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 பாதி பாதியாக கட் பண்ணி போட்டுருவோம். பெரிய தக்காளி 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்போ தான் எல்லாம் நல்லா உப்பு போட்டால் தான் தக்காளி எல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம அதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். நான் ஒரு 1/2 மணி நேரமாக இந்த கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா ஊறி வந்துச்சுன்னா தான் சீக்கிரம் வெந்துடும். நல்ல தண்ணி வச்சே ஊற வச்சுருக்கேன். இதையே நம்ம அப்படியே ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பையும் இதில் ஊற்றிடலாம். இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக குக்கர்லேயே பண்ணிடலாம். உங்களுக்கு வீடியோ நல்லா கிளியராக காமிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த கடாயில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே போட்டாச்சு, தண்ணியும் ஊற்றியாச்சு. இதை நம்ம இப்போது குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், குக்கரில் ஒரு 6 விசில் வச்சுருங்க, நல்லா வெந்துடும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழையவும் இல்லை, ரொம்ப முழுசாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம கடாயில் ஊற்றிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸில் நம்ம இந்த சன்னாடாலை ரெடி பண்ணிடலாம். சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி தக்காளி சட்னி, குருமா அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த சன்னா டால் ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயே எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.